சாம்பியன்ஸ் கோப்பை போட்டியின் முதல் ஆட்டத்தில் நியூசிலாந்திடம் தோற்றது பாகிஸ்தான் அணி. இந்த ஆட்டத்தில் இடம்பெற்ற பிரபல பாகிஸ்தான் வீரர் ஃபகார் ஜமானுக்கு நியூசிலாந்து இன்னிங்ஸின் முதல் ஓவரிலேயே ஃபீல்டிங் செய்தபோது காயம் ஏற்பட்டது. உடனடியாக அவர் மைதானத்தை விட்டு வெளியேறினார். பேட்டிங்கில் தொடக்க வீரராக களமிறங்காமல் 4வது பேட்டராக விளையாட வந்து மிகவும் சிரமப்பட்டு 41 பந்துகளை எதிர்கொண்டு 24 ரன்கள் எடுத்தார் ஃபகார் ஜமான். இந்நிலையில் காயம் காரணமாக சாம்பியன்ஸ் கோப்பையிலிருந்து ஃபகார் ஜமான் விலகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் ஞாயிறன்று துபாயில் இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதும் நிலையில் ஃபகார் ஜமான் போட்டியிலிருந்தே விலகியிருப்பது பாகிஸ்தானுக்கு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. மேலும் சயீம் அயூப், ஃபகார் ஜமான் என வழக்கமான தொடக்க வீரர்கள் காயம் காரணமாக விலகியிருப்பதால் புது நெருக்கடியையும் பாகிஸ்தான் எதிர்கொண்டுள்ளது. நியூசிலாந்துக்கு எதிராக தொடக்க வீரர்களாக களமிறங்கிய பாபர் ஆசமும் சவுத் ஷக்கீலும் நிதானமாக விளையாடியதால் பாகிஸ்தான் அணியால் இலக்கை நெருங்க முடியாமல் தோற்க நேர்ந்தது.